இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்மளுக்கு கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியல? நம் வசனத்தை வாசி என்று ஒரு பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லல. நீங்க நம்ம என்ன பண்றோம்? பைபிள் வாசிங்களான்னு கேட்கிறோம். பைபிள் வாசிக்கிறபடியினால் நீங்க கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீ எத்தனை முறை பைபிளை வாசித்து முடித்தாய் என்று கர்த்தர் கேட்க மாட்டார். நீ என் வார்த்தையின்படி தியானமா இருந்தாயா? சங்கீதம் 1 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை வாசிக்கிற மனுஷன் என்று கர்த்தர் சொல்லவில்லை, இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எதை எனக்கு சித்தமோடு வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் என்னிடத்தில் பேசுவார். பிரதர், கர்த்தருடைய சத்தத்தை என்னால கேட்க முடியல. சிஸ்டர், நான் ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாலும் அவர் இந்த வசனத்தின் மூலமா தான் உங்களிடத்தில் பேசுவார். இந்த வசனமே கர்த்தருடைய சத்தமா இருக்கிறது. நாம் வாசிப்பதின் மூலமாய் தேவனும் நம்மோடு பேசிவிட முடியாது. இந்த வசனங்களை தியானிக்க தியானிக்க கர்த்தருடைய சமூகத்தை மறைவான இடத்திலே அமர்ந்திருந்து வார்த்தையை தியானிக்கும் பொழுது வசனம் சொல்லப்பட்டது போல தியானிக்க எனக்குள்ளே அக்கினி மூண்டது.